அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவும் வரை இங்குதான் இருப்பேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, பாஜக தலைவராக தொடர முடியாது என்றும், பாஜகவை பொறுத்தவரையில் ஒருவரே பதவியில் நீடிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். ஆனால் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் உருவியெடுக்கும் வரை இங்குதான் இருப்பேன் என்று அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் பட்ஜெட் பற்றி தெரியாமல் சில்ட்ரன்ஸ் விங் வைத்துக்கொண்டு மாற்றத்தை கொடுப்பதற்காக தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ளார்கள் என விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார், ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பு பத்தி இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே காணாமே. அண்ணே அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே, அது பட்ஜெட்னே, யாராவது தயவு செஞ்சு கூட 2 பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லி கொடுக்க சொல்லுங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன, பட்ஜெட் என்ன, இரண்டும் வேறு. இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போறேன், சில்ட்ரன்ஸ் விங்கு, ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல, இவங்க ஒரு பக்கம்.